இந்த தமிழக அரசினுடைய இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே ஆளுகின்ற இந்த தமிழக வரலாறு, அரசியல் வரலாறானது கருப்பு மையால் எழுதப்பட்டிருக்கின்றதுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இவர்களுடைய வன்மம் என்பது ஜாதிய வன்மம். எப்பொழுதுமே அப்படி சொல்லலாம். அப்படின்னா முதல்ல அன்ஃபிட், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்ஃபிட் டு தி கோர். இந்த அரசியல் வரலாற்றிலேயே அரசியலுக்கு எந்த வகையிலுமே தகுதி இல்லாதது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீனவர் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கோ இந்த கைது நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்கோ தகுதியே கிடையாது. கச்சத்தீவை முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்துவிட்டு இப்பொழுது நமது கையை மீறி எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது என்று புலம்புவதிலே முதல்ல ஒரு இதே கிடையாது. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். செஞ்ச தவறுக்கு பிள்ளையார் துழி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட கழகங்களாலே தமிழகமானது சீழ்பிடித்து அது முடியாத அந்த பாகத்தை வெட்டி எறிய வேண்டிய நிலையில இப்ப நம்ம தமிழகம் நிக்குது. இந்த தேசத்துல மக்கள் பிரதிநிதி அல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாருமே மக்கள் பிரதிநிதியா? நம்ம மகாத்மா காந்தி என்ன மக்கள் பிரதிநிதியா? நேதாஜி என்ன மக்கள் பிரதிநிதியா? இங்கே உயிர் விட்ட கொடிகாத்த குமரன்ல இருந்து இருக்கின்ற அத்தனை பேருமே மக்கள் பிரதிநிதிகளா? எதனால் அவர்கள் எல்லாமே தலைவர்களானார்கள்? எதற்காக இங்கே உயிர் விடுகிறார்கள்? எதற்காக சொல்லுங்க? எதனால? மக்களுக்காக. இப்படி ஒரு தலைவரை அவை எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்தது அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏதாவது ஒரு வகையில அவரை ஏதாவது சொல்லலாமா? நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, அண்ணாமலை மலை நீங்க அதுக்கு மேல நீங்க சொல்ற பேச்செல்லாம் சும்மா ஒரு களை தூக்கி எறிஞ்ச மாதிரி. எந்த மலைக்குமே அந்த கல்லாம் ஒன்றும் கிடையாது. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் அகில பாரத இயக்குனர் மற்றும் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாராளுமன்றத்தில் டிஆர் பாலு, எல் முருகன் அவருடைய சர்ச்சையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல் முருகன் அவர்களை அன்ஃபிட் டு பி த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல் வார்த்தை தான் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பதற்காக அன்ஃபிட்னு சொன்னார். இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மெம்பர்ஸுமே அப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இவர் பொறுமையாக கவனிக்கிறாரு டிஆர் பாலு. எல்லாத்தையுமே பொறுமையாக கவனிச்சுட்டு கடைசியில் திருப்பி அதையே சொல்கிறாரு, ரிப்பீட் பண்ணி சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? பீயிங் அ பொலிட்டீஷியன் இஸ் அன்ஃபிட்டுங்கிறார். டு பி அ பொலிட்டீஷியன் இஸ் அன்ஃபிட்டுங்கிறார். அப்படின்னா அவர் ஒரு அரசியல்வாதியாகவே இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு அவர் கோட் பண்ணுறார். இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள் இந்த தமிழகத்தினுடைய அரசியல் தலையெழுத்தானது எப்படி கருப்பு மையினால் எழுதப்பட்டிருக்கின்றது, எத்தனை வன்மத்தோடு நடந்திருக்கின்றது, எத்தனை சூழ்ச்சிகளாலே பின்னப்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு சோறு பதம். இப்போ தினம் ஒவ்வொரு சோறாக பதம் பார்த்து கொண்டிருப்பது வேறு. ஆனால் டிஆர் பாலு அவர்கள் டெல்லியிலே ஆளும் கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கின்ற அந்த நிலையிலுமே கூட ஒரு கருத்தை சொல்ல வரும் பொழுது எதிர்கருத்து சொல்லுகின்ற அவரை போன்று ஒரு உறுப்பினரை பார்த்து அதற்கு முரண்பாடான தனது கருத்துக்களை முரண்பாடாக இருக்கின்ற பட்சத்திலே தனது கருத்துகளாக எதிர்கொள்ளாமல் ஒருவருடைய தகுதியை பற்றி கேள்வி கேட்பது அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேள்வி கேட்பதற்கு சமம். ஏன்னா திரு முருகன் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ ஆஸ் பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அதுக்குள்ளே போக முடியும். அவர் நின்று ஜெயிச்சு உள்ள போனாரா இல்லை பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போனாராங்கிறது எல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் அன்ஃபிட்னு சொல்கிறது என்னன்னா, அந்த தகுதியை சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை குவெஸ்டின் பண்ணுற மாதிரி. இதில் நான் ஏன் இந்த தமிழக அரசினுடைய இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே ஆளுகின்ற இந்த தமிழக வரலாறு, அரசியல் வரலாறானது கருப்பு மையால் எழுதப்பட்டிருக்கின்றதுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இவர்களுடைய வன்மம் என்பது ஜாதிய வன்மம். எப்பொழுதுமே அதாவது
நீங்கள் நிறைய இடத்துல ஒரு ஒரு சினிமாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியிலையோ நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு வில்லனாக சித்தரிச்சாங்கன்னா வெளியில் வந்து நல்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, எதை செய்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிஷன் மாதிரி பேசுகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற எல்லாமே முரண்பாடாக இருக்கும். இந்த திராவிட அரசியலும் அப்படி தான். அதாவது எதை அவங்க வந்து முன்னிறுத்துறாங்களோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களுடைய அரசியல் தந்திரம் அல்லது கருவியே தவிர அது சமுதாய பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே பிரச்சனையை அணுகின்ற தலைவர்களினுடைய அரசியல் வேறு. ஏன்னா அந்த ஒரு பிரச்சனையை ஒரு தலைவர் அணுகிறார் அப்படின்னா அந்த பிரச்சனை முடியும் பொழுது அல்லது அவர்களது வாழ்க்கை மாறுபடும் பொழுது அல்லது சூழல் மாறும் பொழுது தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார். அப்போ நிரந்தரமாக ஒரு குடும்பம் ஆளுகின்றது அல்லது ஒரு கட்சியில ஒரு சில தலைவர்கள் மட்டுமே ஆளுகின்றார்கள், அவர்கள் மட்டுமே ஆளுமை செய்கின்றார்கள் அப்படின்ற போது அதன் பின்னாடி இருக்கின்ற சூட்சுமத்தை வந்து இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியல் தந்திரங்களாக மாற்றிக்கொள்வதுதான் இந்த திராவிட கழகங்களினுடைய அரசியல். இங்கே டிஆர் பாலு அவர்கள் சொல்றாரு, நான் எல்முருகன் அவர்களை ஒரு தனி நபராக தான் இது பண்ணேன், அவரோட ஜாதியை வந்து நான் எடுக்கல. ஏன்னா அப்படி பார்த்தா ஆராசா அவர்களும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில தான் வருவார், அப்போ அவரையும் நான் தப்பாக சொல்கிற மாதிரி தானே இருக்கும். நான் அப்படி சொல்லலை, நான் ஒரு தனி நபராக தான் அவர் வந்து கோட் பண்ணேன்னு சொல்ல, அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அவர் ஒரு தலைவர். அவர் ஒன்று கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பின்னாடி நிறைய யோசிக்கணும். ஒருத்தங்களை வந்து புகழறதுக்கு யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. யாரை வேணாலும் புகழலாம், புகழ்றதை யாரும் கேட்க போகிறதில்ல, பாராட்டுறதை யாரும் கேட்க போகிறதில்ல, அதனுடைய மனிதனுடைய தன்மை அது. ஆனால் ஒருத்தரை இகழ்வதற்கு முன்பு தமிழில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லி. அந்த காலத்துல ஒருத்தர் எழும்போது அதையும் கூட அழகாக அவருடைய மனம் கோணாமல் தான் அவங்களுடைய தவறையே சுட்டி காட்டணும்ன்றதுதான் புகழ்வது. ஆமா, அதாவது புகழும் போது அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க அந்த இகழ்ச்சியை வந்து புகழ்ச்சி மாதிரி சொல்லக்கூடிய நம்ம சொல்லாடல்கள் எல்லாமே நம்ம தமிழ்ல பண்பாட்டுல இருக்கு. ஆனா நேரடியாக அத்தனை பேருக்கும் முன்பு அவர் செய்கின்ற செயல்களை தாண்டி அவர் எதை முரண்பாடாக வைக்கின்றாரோ அதை தாண்டி அவருடைய தகுதியை வந்து கேள்விக்குறியா மாத்தினதுக்கு பின்னாடி வந்து நான் அதை பார்க்கல, தனிநபராகவே இருக்கட்டும். அவர் வந்து அவர் அரசியல்ல அவருடைய ஜாதியை பார்க்காம தனிநபராகவே இருக்கட்டும். இவருக்கு எப்படி ஒரு தனிநபரை யூஆர் அன்ஃபிட்னு சொல்ல முடியும்? உங்களை பார்த்து நீ யூஆர் அன்ஃபிட்னால சொல்ல முடியுமா? நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது, எல்லாமே சரியா அரசியலமைப்பு சட்டத்தின்படி போய்கொண்டு இருக்கும்போது அன்ஃபிட் அப்படிங்கறது எப்படி சொல்றாரு? அப்போ அப்படின்னா அந்த அப்படி சொல்லலாம் அப்படின்னா முதல்ல அன்ஃபிட் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அன்ஃபிட் டு தி கோர். இந்த அரசியல் வரலாற்றிலேயே அரசியலுக்கு எந்த வகையிலுமே தகுதி இல்லாதது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது இல்லையா இப்போ? ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கின்றது. அதே மாதிரி டிஆர் பாலு வந்து தகுதியான தலைவரா என்றால் இல்லை. தொடர்ந்து அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சிலுமே இந்த வன்மமானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எப்பொழுதுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகமானது ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்ய விட மாட்டார்கள். ஏன்னா மக்களுடைய மைண்டு அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களை வந்து எப்போவுமே அவங்க தீர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி வறுமையை எப்பொழுதுமே அவங்க தீர்க்க மாட்டாங்க. எப்போவுமே பொதி சுமக்கும் கழுதைகளாக மனிதர்களை நம்ம மக்களை வைத்து கொண்டே இருக்கும் பொழுது அரசியல் பக்கம் அவர்களுடைய பார்வை வந்துவிடக்கூடாது. சாமானியனுக்கு அரசியல் பார்வை வந்துருச்சுன்னா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறி ஆயிடும். சாமானியனை எப்பொழுதுமே அவனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைக்கு ஒரு பொதி சுமக்கும் ஒரு கழுதையாக ஓட விட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் இவங்க இங்க அரசியல் செய்ய முடியும். அவன் ஏன் அப்படின்னு ஒரு சமூகமா சேர்ந்து கேள்வி கேட்க வரும் பொழுது வந்து அவன் பிரச்சனையை எடுத்து அவனுக்கு வந்து பெருசா காட்டுறது. அதுல வந்து மிக முக்கியமானது ஜாதி. இந்த ஜாதியை இவர்கள் அழிய விட மாட்டார்கள், அந்த ஜாதிக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டார்கள், வறுமையை அழிய விட மாட்டார்கள், வறுமைக்கு தீர்வு கொடுக்க மாட்டார்கள். அதை எப்பொழுதுமே உயிர்ப்பித்து கொண்டே இவங்க வந்து அரசியல் செய்யணும். அதுல இப்ப என்னன்னா முருகன்ஜி அவர்கள் மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாமே ஒரு உதாரணம். இப்ப எல்லாருமே நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றது சமூகத்துல வந்து ஒரு தவறு இருந்தாலுமே இன்னுமே அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படிதானே இருக்கு, அப்படிதான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கின்ற ஒரு சமூகத்திலிருந்து ஒரு தேசிய கட்சிக்கு நேரடியாக அமைச்சராக போயிருக்காரு. அவர் டாக்டரேட்
சரியா? அவர் படிக்காதவரெல்லாம் கிடையாது. நம்மளுடைய அமைச்சரவையில் எல்லா அமைச்சர்களுமே படிப்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதையும் தாண்டி தேசத்தை நேசிக்கின்ற தகுதி, ஊழல் இல்லாத அரசியல் செய்கின்ற தகுதியை முழுமையாக பெற்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள். அந்த வகையில் முருகன்ஜி அவர்கள் படித்தவர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து, அதுவும் ஒரு செருப்பு தேய்க்கின்ற தொழிலாளியினுடைய பரம்பரையிலிருந்து இவர் போகிறார். எங்கே? நமது இந்த தேசத்தை ஆளுகின்ற ஆளுமைகள் நிறைந்த ஒரு இடத்திற்கு அவர் போய் அமர்றாரு. இது என்ன ஆகுதுன்னா, தமிழக வரலாற்றில் இது ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்படுது. இந்த திராவிட கட்சிகளுக்கு இது மிகவும் அந்த கண்ணில் தூசி விழுந்த மாதிரி அவங்களுக்கு உறுத்துது. ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி அவங்கள பார்த்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே, இந்த கட்சி இந்த அளவிற்கு பண்ணுதா அப்படின்னா அவங்க தோணுது இல்லையா? அதுக்கு இவர் ஒரு டூலா இருக்கிறாரு இல்லையா? இது அவங்களுக்கு உறுத்துது, ரொம்ப உறுத்துது. அந்த வன்மத்தினுடைய உச்சம்தான் அவரை அறியாமல் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன கேட்டது, அவரை அறியாமல் வந்தது அல்ல. அதாவது எப்படின்னா, நீ எழுறியா அவனை நான் தட்டுவேன், நீ எழறியா அவனை நான் தட்டுவேன். அதாவது என்னன்னா, இது ஒரு 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 எமோஷன்லாம் வந்திருந்தாலோ இல்லை ஒரு கோபத்தில் வந்திருந்தாலோ அவ்வளோ நேரம் கழித்து நிதானமாக நீங்கள் பாலிடிக்ஸுக்கே அன்ஃபிட் இல்லைன்னு சொல்ல மாட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு கருத்தை மன்னிப்பு கேட்டோ இன்னும் பண்ணாமல் இருக்கிறாருன்னா, அந்த அளவிற்கு அவங்களால ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களை கொண்டு வந்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசியலுக்கு புதுசு. அரசியல் எப்படி மாறிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்களுடைய கட்சிக்கும் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அது அஸ்தமனம். இது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு மிகவும் கீழ்த்தரமான சொல்லாடல் அவர் பயன்படுத்தியது. அந்த வார்த்தைகள் மிகவும் கீழ்த்தரமானது. தன்னுடைய சக அவையாளரை அந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனாக கூட இருப்பதற்கு தகுதியற்றவர் டிஆர் பாலு அவர்கள் என்பதை தெளிவாக காட்டுது. இதுல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இவர்களைத்தான் இத்தனை நாட்கள் தலைவர்களாக நாம் கொண்டாடுகின்றோம், இவர்கள்தான் இந்த தமிழகத்தை ஆளுகின்றார்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு இந்த தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல கோமாளிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனை இவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது தலைவர்களுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிஆர் பாலு அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டும் பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்னும் கைது செய்கிறாங்க, அவங்கள சித்திரவதைப்படுத்துகிற விதங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ மோடி அவர்கள் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதமும் இது சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க, அதுக்கும் எந்த பதிலும் அனுப்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தா எல்முருகன் அவர்கள் தான், ஃபிஷரி ப்ளஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சியானது கூட்டணியில் இருந்தது, சரியா? அப்பொழுது மீனவர்கள் பிரச்சனை எவ்வளோ வந்தது? கம்மி இல்லை. யார் அரெஸ்ட் பண்ணாங்க? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்க? சில பார்டர்ஸ்ல இஷ்யூஸ் நடந்து ஒன்று அதுவும் அது ஆட்சியினுடைய முடிவில். அது வரைக்குமே மீனவர்களினுடைய பிரச்சனையே இருக்கல, இந்த மாதிரியான இஷ்யூஸே இருக்கல. இப்போ நான் என்னங்கிறேன்னா, ஒரு பார்வையாளரா எனது கருத்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, யூஸ்வலா இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் மீனவர்கள் அதிகமாக கைது செய்யப்படுகிறார்கள், அதிகமான கோரிக்கைகள் மத்திய அரசுக்கு செல்கின்றது, சென்றும் கூட பிரச்சனைகள் முடியாமல் இருக்கின்றதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏன் இப்போ ஏன் புதுசாக ஏற்படுது? நல்லா யோசிச்சு பாருங்க. மக்களுக்கே இந்த என்னுடைய அனுமானத்தை நான் மக்களுக்கே விடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் பொழுது மீனவர்களை யாருமே எதுவுமே தொடலை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்தோடனே தொட்ட உடனே ஏன் இலங்கை கடற்படைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பயம் இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுட்டு இருக்கும்போது தனியாக அவங்க மேலே ஒரு பயம் இருந்ததா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு ஏதாவது உடன்படிக்கை செய்து கொண்டு இவர்களை கைது செய்கின்றதா?
இல்லது இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துவதற்காக வேற ஏதாவது உள்ளூர நடக்கின்றதா? பல அனுமானங்கள் பல பேருக்கு வருகின்றது. இதற்கு காரணம் என்ன? திமுகவினர் எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுகவினர் நாங்க இங்க ஆட்சி பண்றோம் அப்படின்னா மத்திய அரசு பல விஷயத்துல எங்களை வஞ்சிக்குது, எங்க கூட இல்ல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு வஞ்சிக்கிறதும் அதுக்கு முடிவு கொடுக்கறதும் கொடுக்காம போறதும் பார்க்கலாம். அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் மத்திய அரசு இலங்கைக்கு போனை போட்டு இங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுதா? அப்படியெல்லாம் இல்லை. அது எல்லாமே அவசியமற்ற பேச்சு. அந்த மாதிரியான நோக்கங்கள் எல்லாமே நமக்கு இல்லை. ஏன் இந்த அளவிற்கு தைரியம் வருகின்றது? இது வரைக்கும் இல்லாத பிரச்சனைகள் இப்போ அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய அபலம். அதாவது அவ்வளோதான். இப்போ திருப்பி இவங்க மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போகணும். மத்திய அரசு அதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு உள்ளார்ந்து போய் பார்க்கும் பொழுது தான் என்ன நடந்திருக்கின்றதுங்கிறது நமக்கு தெரியும். அதை நம்ம அந்த வெளிப்படையாக நம்ம குற்றம் சாட்டவும் முடியாது. நான் என்னுடைய அனுமானத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூட்டணி கட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது வராத பிரச்சனை இப்போ ஏன் நிறைய வருது? பிரச்சனை வந்ததுக்கப்புறம் முடிவு கொடுக்குறாங்களா இல்லையா செகண்டரி. ஏன் ஃபஸ்ட் அந்த பிரச்சனை கிரியேட் ஆச்சு? அப்போது இதனால் யாருக்கு அவப்பெயர் வரும்? மத்திய அரசுக்கு அவப்பெயர் வரும். ஏன்னா இதை தொடர்ந்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்போ மத்திய அரசுக்கு அவப்பெயர் வருகின்றது. அப்போ மத்திய அரசுக்கு அவப்பெயர் வருகின்ற எல்லா வழிகளையுமே திராவிட முன்னேற்ற கழகம் முயல்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது என்னுடைய அனுமானம். இதை அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, இந்த கச்சத்தீவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீனவர் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கோ இந்த கைது நடவடிக்கைகளை பற்றி பேசுவதற்கோ தகுதியே கிடையாது. கச்சத்தீவை முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்து விட்டு இப்பொழுது நமது கையை மீறி எல்லாம் போய்கொண்டு இருக்கின்றது என்று புலம்புவதிலே முதல்ல ஒரு இதே கிடையாது. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். செஞ்ச தவறுக்கு பிள்ளையார் சுழி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இத்தனை பிரச்சனைகளுக்குமே பிள்ளையார் சுழி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். கடவுள் மனுஷனுக்கு மறதின்ற ஒரு நோயோ இல்லை மருந்தோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டார். அது நோயாவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது மற்ற விஷயங்களுக்கு எமோஷ்னலாக நம்ம அதை மருந்தாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த அரசியல்னு வரும்போது இந்த மறதி மனிதர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஒரு நோயின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஞாபகம் இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய சீனியர் பீப்புள் எல்லாமே எல்லாத்துக்குமே அரசியல் தெரிஞ்சவங்க, ஒரு குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் நாகரிகம் தெரிந்தவர்களுக்கு கச்சத்தீவினுடைய வரலாறு என்னங்கிறது தெரியும். அதை தாரை வார்த்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதையும் தெரியும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ புலம்புறது இது இரண்டாவது முட்டாள்தனம். மூன்றாவது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, கண்டினியூஸாக எல்லாமே அவங்க அனுப்புகிறாங்க. சென்ட்ரல்ல இருந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர அதை ஊதி பெரிதாக்கி கொண்டு இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமே தவிர மத்தியிலிருந்து அதற்கான துறை நடவடிக்கைகள் எடுக்காமல் இல்லை, எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது நீங்க களத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ திமுக சார்பில் இந்த கச்சத்தீவுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, அதை எழுதி கொடுத்தது கருணாநிதியாக இருந்தாலும் அப்போ மீனவர்கள் உள்ளே போக முடியும். லைக் ஸ்டாக்னண்டாக ஒரு இடத்துல இருந்து அவங்க ஃபிஷிங்கை இது பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு தான் உள்ளே போகிறதே ஒரு கடினமான இதாக இருந்தது. ஸோ பழி திமுக மேலே போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏங்க இந்த ஸ்டேட்டுக்கு யார் பொறுப்பு? முதலமைச்சரா இல்லை யாரு? இப்போ நீங்க அப்ப மத்திய அரசுல அப்படிதான் என்னது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலாங்கிற மாதிரி தான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த ஒரு விஷயங்களுக்குமே மாநிலத்தினுடைய அடிப்படை எல்லா விஷயங்களையும் முடிவு செய்யக்கூடியது மாநில அரசு. அதுக்கு ஒப்புதல் அளிக்கின்றார்களா இல்லையாங்கிறது தான் மத்திய அரசு. இப்போ இவர்கள் நமக்கு பாதிக்கப்படக்கூடியது தமிழக மீனவர்கள் பிரச்சனை. கடற்கரை தமிழகத்தில் இருக்கின்றது, இலங்கையானது தமிழக கரையோரத்தில் இருக்கின்றது. இவ்வளோ பிரச்சனை அங்கேயும் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இத்தனைக்குமே இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவா முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அப்போதைய முதலமைச்சர். அப்போ அவர் ஸ்டபர்னா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்திரா காந்தி மேல பழைய போடுறதெல்லாம் முட்டாள்தனம். அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ உள்ளார்ந்து அவங்களுக்கு இருக்கிற அஜெண்டாவை வச்சு ஒரு விஷயத்தை முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அது பிரச்சனை வந்தா அவங்க மேல பழைய போடுறது. அதனால பிரச்சனை வரல, ஏதாவது புகழ் வந்தா அதை தான் எடுத்து போட்டுக்கொள்ள வேண்டியது. இவங்களுடைய அரசியல் பிழைப்பு என்ன தெரியுமா? அரசியல் பிழைப்பே வாயால் வடை சுடுவது, அவ்வளவுதான்.
இவங்க எப்படின்னா அப்படியே ஒரு காலத்தில் பேசும்போது இனிஷியலாக நமக்கு சுதந்திரம் வாங்கின முதல்ல இந்த அரசியல் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் பொழுது மக்களுக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லாத பட்சத்தில் எல்லாருமே ஒரு வெகுளியான ஜனங்களாக இருக்கும் பொழுது நீங்கள் பேசுவதை கேட்டு நம்பி, ஏன்னா இந்திய மக்களை பொறுத்த மட்டும் எல்லாருமே மானசீகமாக ஒருத்தர் மியூச்சுவலாக நம்புறவங்க, அதற்கு உள்ள போய் செயல்களை பார்ப்பதில்லை. நான் பேசுறதா நீங்கள் நம்புறீங்க, அப்படிதானே இன்னுமே நம்மளோட கலாச்சாரம்ன்றது போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல பேசி 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 ஆட்சியை பிடிச்சது தான் இந்த திராவிட கழகங்கள் எல்லாமே. ஆனா அது எத்தனை நாளைக்கு நடக்கும்? கொஞ்ச நாள் ஆன உடனே என்னதான் ஒரு புண்ணு புறையோடு இருந்தாலும் அது வெளியே தெரியத்தானே செய்யும். அந்த மாதிரி அரசியல்ல இப்போ ஒரு பெரிய சர்ஜரி நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த புண் சீழ்பிடித்து சீர்கெட்டு அரசாங்கமானது, இந்த அரசியல் அமைப்பின் இந்த திராவிட கழகங்களாலே தமிழகமானது சீழ்பிடித்து அது முடியாத ஒரு அந்த பாகத்தை வெட்டி அறிய வேண்டிய நிலையில இப்போ நம்ம தமிழகம் நிற்கிது. இந்த நிலையில இப்பவும் அது சர்ஜரி பண்ணி ஆகணும், அதை அகற்றி ஆகணும், புதிதாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆகணும். இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை. இப்பவும் அதே நீங்க சுதந்திரம் வாங்கின முதல்ல பேசுற மாதிரியே பேசியே இதை சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதுதான் திராவிட கழகத்தினுடைய முட்டாள்தனம். இப்ப செயல்ல இருக்கு. மக்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க, மக்களுக்கு அரசியல் தெரிகின்றது, ஊடகங்கள் எல்லாமே வளர்ந்து விட்டன, நிறைய விஷயங்களை மக்கள் பார்க்கின்றார்கள், இளைஞர்கள் எல்லாம் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள், எல்லாமே மாறிக்கொண்டு வருகின்றது. தேசிய கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, அண்ணாமலை போன்ற ஆளுமைகள் எல்லாம் நிறைந்திருக்கும் பொழுது குற்றங்கள் எல்லாம் வெளிவருகின்றன. இந்த மாதிரியான சூழ்நிலையும் கூட அப்படியே பேசி 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 அப்படியே சீலை போட்டு அதை ஒரு திரையை போட்டு ஒரு பெரிய இதை மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? தவறு. அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பேச்சு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆர்பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒரு கவுன்சிலர் கூட நீங்கள் இல்லை, ஸோ நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அதை மட்டும் கேட்கல, முன்னாடி என்னன்னு சொன்னாருன்னா, கவுன்சிலர் இல்லை, சரி ஓகே அவர் கவுன்சிலர் இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி லேகியம் விற்கிறவர் மாதிரி பேசுகிறாங்க. நான் என்னங்கிறேன்னா, அது பேச்சு போர்ன்ற மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பேச்சு போருங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கல. அண்ணாமலை ஆர்பி உதயகுமார் கண்டுகிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் யாரையுமே, அதாவது சமூகத்திற்கு உண்மையாக நன்மையாக இருக்கின்ற மனிதர்களை தாண்டி வெறும் அரசியலுக்காக பலவற்றையும் எதையும் செய்யலாம் என்னவும் செய்யலாம் என்பவர்களை அண்ணாமலை என்கின்ற ஒரு ஆளுமை மதித்ததாக கூட நான் பார்க்கவில்லை. அவங்கள பார்க்கல. ஜனங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எளிமையான மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை வெறும் அரசியலுக்காக, தனது கட்சிக்காக என்று வெறுமனே, அதாவது உள்ள உயிரற்ற ஒரு உடலாக ஒரு அரசியல் செய்கின்ற எந்த தலைவர்களையுமே அண்ணாமலை அவர் அதெல்லாம் மைண்டே பண்றதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் பேசுனதுக்கு அவங்க கேட்கும்போது அல்லது அது சொன்னதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணுமேன்னு பேசியிருக்காரு தவிர, அவர் கூட மல்லு கட்டி நிற்கிறதுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு இப்போ டைம் இல்லை. அந்த அளவிற்கு என்ன பொறுத்த மட்டும் அவர் ஒரு பெரிய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்தாலுமே கூட அண்ணாமலையை பொறுத்த மட்டும் என்னது பார்வையிலே அவருக்கான அந்த அளவிற்கு அவர் ஈக்குவல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. அவர் ஒரு முன்னாள் அமைச்சரா இருக்காரு. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்தாலும் ஒரு எலெக்ஷன்ல நின்று அவர் ஜெயிச்ச ஒரு தலைவரா இல்லையே அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? கட்சியில் ஒரு ஆள். அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? அந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு. நீங்க எடுத்த உடனே அரசியல்ல எடுத்த உடனே ஒரு எலெக்ஷன் வராம நான் போய் மக்கள் பிரதிநிதி ஆக முடியுமா? எலெக்ஷன் வரணும், காலம் வர வேண்டும், மக்கள் பிரதிநிதியா ஆக வேண்டும். இன்னும் என்னன்னா, இந்த தேசத்துல மக்கள் பிரதிநிதி அல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாருமே மக்கள் பிரதிநிதியா? நம்ம மகாத்மா காந்தி என்ன மக்கள் பிரதிநிதியா? நேதாஜி என்ன மக்கள் பிரதிநிதியா? இங்கே உயிர் விட்ட கொடிகாத்த குமரன்ல இருந்து இருக்கின்ற அத்தனை பேருமே மக்கள் பிரதிநிதிகளா? எதனால் அவர்கள் எல்லாமே தலைவர்களானார்கள்? எதற்காக இங்கே உயிர் விடுகிறார்கள்? எதற்காக சொல்லுங்க? எதனால? மக்களுக்காக. அந்த சமயத்துல அந்த இடத்துல மக்களுக்காக சமுதாயத்தை சிந்திக்கின்ற, தேசத்தை சிந்திக்கின்ற, மக்கள் சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே தலைவர்களா இருக்கின்றார்கள். நீங்க இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருத்தங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா இப்ப எத்தனையோ தலைவர்கள் ஜெயில இருக்காங்கல்ல, அவங்களும் மக்கள் பிரதிநிதி தானே. அப்ப எதுக்கு ஜெயில போட்டீங்க? அவங்க மக்கள் பிரதிநிதி தானே, எதுக்கு நீங்க அவங்க ஜெயிலுக்குள்ள போகணும்? அப்ப நீங்களும் நானும் மக்கள் பிரதிநிதி ஆகலைன்னா நமக்கு சமுதாயத்தின் மேல் அக்கறை இல்லைன்னு அர்த்தமா?
அந்த சமுதாயத்தை நம்ம விட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தமா? ஒவ்வொரு துறையிலுமே இருக்கின்றவர்கள், நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு சமுதாய அக்கறை இருக்கின்றது, அதனால்தான் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் மக்கள் பிரதிநிதி இல்லைன்றதுக்காக நீங்கள் கேள்வி கேட்டு நான் உங்களை என்ன வேணாலும் கேட்டுடலாமா? அப்படி கிடையாது. சமுதாயம் என்கின்றது எல்லாரையுமே உட்கொண்டது தான் சமுதாயம். எல்லாருமே அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து அங்கே கொடுக்குறாங்க. அந்த வகையில் மக்கள் பிரதிநிதி அண்ணாமலை ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் அவருக்கு சமுதாயத்தின் மேல் இருக்கின்ற அக்கறை, இந்த தேசத்தில் மேல் இருக்கின்ற அக்கறை இல்லையான்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் காசை கொடுத்து ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மக்கள் எல்லாம் உங்களை வந்து ஆஹா ஓகன்னு கொண்டாடி ஜெயிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படின்னு எடுத்துக்க முடியுதா? எவ்வளோ இடத்துல என்னென்ன அக்கிரமங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அவங்க எல்லாமே மக்கள் கொண்டாடுகின்ற தலைவர்களா? அண்ணாமலை அப்போ ஏன் கொண்டாடணும்? மக்கள் பிரதிநிதி, மக்கள் கொண்டாடுகின்றார்கள். தலைவர்கள் என்பவர்கள் மக்கள் கொண்டாடுபவர்களாக இருக்க வேண்டும், உள்ளுணர்வோடு கலந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என்று சமூகமே இன்று அண்ணாமலையினுடைய ஒவ்வொரு கூட்டத்திற்குமே அப்படி கூடுகின்றது, அலைகடலென கூடுகின்றது. அப்போ யார் மக்களுடைய உண்மை தலைவன்? மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் தலைவனா? ஃபர்ஸ்ட் இந்த அவருக்கு வந்து ஒரு அடிப்படையில் என்னன்னா அது அவங்களுடைய பொறாமையினுடைய வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா காம்படிஷனே இல்லை, ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே, நாங்கள் 2 பேரும் தான். நீங்கள்லாம் ஒட்டிக்கிறவங்கலாம் ஒட்டிக்கங்க, போகிறவங்கலாம் போய்க்கங்க, ஏதோ அவங்களுக்கு 1-2 சீட்டு கொடுப்போம், நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க. இப்படியே அவங்க அரசியலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 3வது ஒரு ஆளுமை, அதுவும் மிக சிறிய வயதிலே அரசியலுக்கு ஒரு தலைவன் கிடைக்கும் பொழுது, ஏங்க வாஞ்சிநாதனால எத்தனை வயசுல செத்தாருங்க? 25 வயசு. அவர் தலைவர் இல்லையா? அவர் சுதந்திர போராட்ட தியாகி இல்லையா? அதாவது தன்னுடைய இளம் வயதையே பணயம் வைத்து தனக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறையை இல்லாமல் அத்தனையுமே விட்டு விட்டு சமூகத்திற்கு வருவதை விட என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதை விட என்ன செய்ய முடியும்? மக்களை பார்க்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், தனது கடமையை பார்க்க வேண்டும் இருக்கின்ற நிலையிலுமே கூட ஒரு வாஞ்சிநாதனை போல இந்த நிலைமையில வந்து அண்ணாமலை வந்திருக்கிறாரு. மக்கள் பிரதிநிதின்னு ஓட்டுதான் போடணும். அங்க வந்து கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? இன்னொன்னு இவர் என்னங்கிறாருன்னா, அண்ணாமலை அதற்கு சொன்னாரு, இந்த லேகியம் இருப்பவர் இதெல்லாம் தான் இந்த தலைவர்களுடைய அந்த அந்த குவாலிட்டியை காட்டுது. லேகியம் விற்கிற மாதிரி ஐயா ஐயான்னு. அப்போ ஐயாங்கிற வார்த்தை மோசமானத இதுலயும் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுதான். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைவர்களை நான் குறை சொல்கின்றேனோ அதே போல அண்ணா திராவிட கழகமானது எந்த வகையிலுமே அதற்கு விதிவிலக்கு அல்ல. அவர்களுடைய தகுதியும் அப்படித்தான் இருக்கின்றது. அதாவது ஒரு ஒரு அடுத்த ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மக்களுக்காக வருகின்றார், ஒரு கட்சி அமர்த்தி இருக்கின்றது, அவர் மக்கள் பணி செய்வதற்காக, கட்சியை வளர்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அவருக்கு தெரிந்த வகையிலே, அவரால் முடிந்த வகையிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யறார். அதை வந்து நாகரிகமா எதிர்கொள்ளணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, லேகியம் விற்கிற மாதிரி ஐயா வாங்க அம்மா வாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அதுல தெரியும் மக்களுக்கு வந்து உண்மையாலுமே மக்களினுடைய பார்வை சரியானதாக இருக்கின்ற பட்சத்தில் டிஆர் பாலு போன்றவர்களினுடைய இந்த சொற்களும் சரி, இந்த ஆர்பி உதயகுமார் போன்றவர்களுடைய அந்த நேர்காணலில் அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளையும் சரி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்னு நான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு தலைவருக்கு தகுதியாங்க. அவர் வந்து தனியா ஒரு அறையில கூட தனது நண்பர்களிடத்தில் கூட அந்த மாதிரி பேசக்கூடாது. ஐயா என்பதெல்லாம் எவ்வளவு ஒரு நல்லது. என்ன சார்னு கூப்பிடணும்னு நினைக்கிறாரா, இல்லை பாஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரா, இல்லை என்ன இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறாரா, இல்லை எந்த லாங்குவேஜில் பேசணும்னு நினைக்கிறாரு? முன்னாடி இருக்கின்ற சக மனிதர்களை பார்த்து ஐயா என்று அழைப்பதை குறை சொல்கிறாருன்னா இவர் என்ன ஜப்பனீஸ் லாங்குவேஜில் பேசணும்னு நினைக்கிறாரா, இல்லை ஏதாவது சைனீஸ் லாங்குவேஜில் பேசணும்னு நினைக்கிறாரா? இவர் எந்த லாங்குவேஜ் இத்தனை நாள் பேசி அரசியல் செய்திருக்கின்றாரு? இவர் ஆர்பி உதயகுமார் ஐயா என்று அழைத்து அரசியல் செய்திருக்கின்றாரா, இல்லை வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லி அருகில் இருப்பவர்களை அழைத்திருக்கின்றார்களா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இவ்வளவுதான் இந்த திராவிட கட்சிகளினுடைய தரம் தகுதி இருக்கின்றது. இன்னொன்று என்னன்னா, அண்ணாமலையினுடைய எழுச்சி அதை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து பொறுக்க முடியவில்லை. அவங்களால முடியல. இப்படி ஒரு தலைவரை அவை எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்தது அவங்களால ஜீரணிக்க முடியல. ஏதாவது ஒரு வகையில வந்து அவரை ஏதாவது சொல்லலாமா? அடுத்த அவருடைய வார்த்தை, அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு வந்து இப்ப தமிழகமே அப்படியே ஒரு மயங்கி விட்டது. அது என்னன்னா மயங்கி விட்டதுங்கிறத விட அவரோட வந்து அப்படியே சேர்ந்துச்சு.
அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான டாக் அவரோடது, ஒரு யதார்த்தமான டாக், ஒரு சாமானியரோட பேசுகின்ற ஒரு தலைவன் போல அவருடைய பேச்சு இருப்பதனால அதை இங்கே எப்படி மட்டுப்படுத்தணும், அதை எப்படி சொல்லி காட்டணும், எங்கே எப்படி இவர் ஒரு சாமானியன் மன்றத்தில் அமர்ந்ததை இவரால் எப்படி டிஆர் பாலுவால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியலையோ, அதே மாதிரி ஒரு சாமானியனோடு சேர்ந்து அரசியல் செய்வதை ஆர்பி உதயகுமாரால ஒத்துக்க முடியல. அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும். அவங்க பேசும்போது அந்த நெருடல் இருக்கணும். இவருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன பேசுறதுனாலையோ அண்ணாமலையினுடைய கொள்கையிலையோ அவருடைய முன்னெடுப்பிலையோ அவருடைய பாதையிலையோ ஒரு இழையளவும் கூட நீங்கள் தடுக்க முடியாது. அவருடைய மனதிலே இது ஒரு இழையளவும் கூட போய் படியாது. அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிறத ஃபஸ்ட்டு திராவிட கழகங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் சரி, அண்ணாமலை மலை, நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் சும்மா ஒரு களை தூக்கி எறிஞ்ச மாதிரி, எந்த மலைக்குமே அந்த கல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அதீத ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அண்ணாமலை. இரண்டாவதாக மக்கள் பிரதிநிதியா, உங்ககிட்ட இப்போ அண்ணாமலை கிட்ட உட்கார்ந்து நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களை பற்றி தெரிந்தவர்கள், பலமுறை நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள், அமைச்சராக ஆட்சி செய்திருக்கின்றீர்கள், இந்த அளவுக்கு இருக்கீங்க. உங்களுடைய தொகுதி என்னவோ அந்த தொகுதி எடுத்துக்கலாம், ஒரே ஒரு தொகுதி எடுத்துக்கலாம். அண்ணாமலை அவரை உட்காந்து பேச சொல்லுவோம். அரசியல் அமைப்பு சட்டம் என்ன, இந்த தேசம் என்ன, தேசத்தினுடைய வரலாறு என்ன, தமிழகத்தினுடைய வரலாறு என்ன, இப்பொழுது தமிழகத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது, தொலைநோக்கு பார்வை என்ன, இதை எப்படி சரி செய்ய வேண்டும், இதை எப்படி முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும், என்ன செய்யலாம், செயல் திட்டங்கள் என்ன என்பதை பற்றி விலாவரியாக பேச தொடங்கினால் 5 நிமிடம் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு தான் இந்த ஆர்பி உதயகுமாரினுடைய அறிவு இருக்கின்றது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். அவ்வளோதான். நீ அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வயசு போன காலத்துல வயசாகி தெரிஞ்சுக்கிட்ட உங்களுடைய அனுபவத்துல இவர் இப்படி தெரிஞ்சுக்கிட்டாருங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன? இப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு, அவ்வளோதான். கடவுள் கொடுத்துருக்கிறாரு பவர், உங்களுக்கு மைண்ட்ல அவ்வளோ இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன? ஐபிஎஸ் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவர், மூளை இருக்கு, பண்ணுவார், திறமை இருக்கு. நீங்க அதை பார்த்து நொந்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. அதில் அதை பார்த்து யூஸ் இல்லை. நீங்கள் அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் அனுபவிச்சு, அதுதான் சில பேர் அனுபவித்து தெரிந்து 10 முறை அறிந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றதுக்காக எல்லாருமே ஆகிற மாதிரி இருக்கணும்ட்டு அது சட்டமா? அப்படிதான் ஏதாவது ஒரு விதியா? கிடையாது. ஷார்ப்னஸ் எப்படி வேணா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் எல்லாமே ஆஹா இதுதான் அரசியல் நீங்கள் பிம்பப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறத உடைச்சிட்டாரு. அது கிடையாதுன்னு யதார்த்தமான அரசியலை முன்னெடுத்து மிக சாதாரண மக்களோடு பயணிக்கின்ற ஒரு நல்ல அறிவுள்ள சிந்திக்கின்ற ஆற்றல் உள்ள சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையையும் இந்த சமூகத்தையும் இந்த தமிழகத்தையும் ஒருங்கிணைத்து இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய திறனுள்ள வயதுள்ள ஒரு இளைஞன் தலைவராக வந்திருக்கிறாரு. இது இப்போ இன்னும் அரசியல் வருகின்ற தேர்தல் நெருங்க பல பேருடைய வயிற்றில் இது புளிய கரைக்கும். அது இந்த மாதிரி தெரிக்கும் பொழுது சில வார்த்தைகளாக அங்கேயோ டெல்லியிலையும் இப்போ இங்கேயோ லோக்கல்லையும் நடந்துட்டுருக்கே தவிர இவர்களால் ஒரு மலையை அசைக்க முடியும் என்று நினைப்பது அது பகல் கனவு. நீங்கள் இப்போ பேசுகிற பேச்செல்லாம் அண்ணாமலை காதுக்குள்ளே கூட போட்டுக்க மாட்டார். அவருடைய வேலை அவர் பார்த்துட்டே போவார். அண்ணாமலை மக்கள் தலைவரா இல்லையா என்கின்றது வருகின்ற காலம் பதில் சொல்லும்.